வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மூல ஆதாரங்கள் ஷார்ட்கட் பார்க்கலாம். நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லேருந்து நம்ம எடுத்து உருவாக்குனது தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் 1935 இந்திய அரசு சட்டம் உருவாக்குனாங்க. அதுலேருந்து சில விஷயத்த இந்திய அரசியலமைப்பில் சேர்த்திருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையத்தின் பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவகாரங்கள். இது தேர்வாணையங்கள்னு எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கூட்டமாக போகிறாங்க. கூட்டமாக போய் ஆளுநர் பதவிக்கு என்ன பண்ணணும்னு நீதித்துறையில் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேரெக்டாக ஆளுநர் பதவியை நீங்கள் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு தேர்வாணையம் எக்ஸாம் எழுதணும்னு சொல்கிறாங்க. அது எக்ஸாம் எழுதுனா எங்களுக்கு நெருக்கமாக இருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம நிர்வாகத்தில் இப்படி தான் இருக்குது, அதனால் அந்த விவகாரம் படி நீங்கள் ஆளுநர் பதவிக்கு எக்ஸாம் எழுதி தான் போகணும்னு நீதித்துறை தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்திய அரசு சட்டம், கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், அப்புறம் நிர்வாக விவரங்கள். அடுத்தது பிரிட்டன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அது வெஸ்ட் மினிஸ்டர் அரசமைப்புன்னு சொல்கிறாங்க. பிரிட்டன் தான் நம்ம நாட்டை ஆளுந்தாங்க. அப்போ நாடாளுமன்ற அரசு, நாட்டை ஆளுனாங்க. அப்போ நாடாளுமன்ற அரசு அவங்க ஒத்தையில் நின்று ஆடினாங்க. அப்போ ஒற்றை குடியுரிமை. ஆனால் எதை வச்சு ஆண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்தின் மூலிமா தான் ஆண்டாங்க. ஒரு நாடே ஆளுருக்காங்க. எப்படி ஒத்தையில் நின்று ஆண்டிருக்காங்க. எதை வச்சுன்னா சட்டத்தின் ஆட்சி மூலிமா ஆண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட செயல்முறைகள்லாம் எப்படி ஆண்டாங்கன்னு யோசிக்கும் போது, நாடாளுமன்ற செயல்முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது இடைக்கால தடையணைகள், அவங்க இடையில தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம அவங்க ஆட்சி செய்கிறாங்க, அதனால் நம்ம தடை கொடுக்குறோம். இல்லை நாட்டை நாங்கள் தான் ஆட்சி செய்வோன்ட்டு தடை கொடுக்குறோம். இடைக்கால தடையாணைகள் கொடுக்குறாங்க. அப்போ இவங்க 2 பக்கமும் இந்தியாவும் சரி, இந்திய மக்களும் சரி, பிரிட்டனும் சரி, 2 பக்கம் ஈரவையில் உட்காந்து தடையணைகள் கொடுக்கறனால 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஈரவை அரசாங்கம் 2 பேரும் உட்காந்து பேசுறது பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகள். அப்போ எங்கள் பாராளுமன்றம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் பாராளுமன்றம்னாலும் ஒன்று தான், நாடாளுமன்றம்னாலும் ஒன்று தான். அப்போ நாடாளுமன்றம் சிறப்புரிமைகள்னால் அப்போ அதோட சிறப்புலாம் எங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் மட்டும் ஆட்சி செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா, எங்களுக்கு அதோட சிறப்பெல்லாம் தெரியும், நாங்கள் தான் ஆட்சி செய்வோம்னு சண்டை போடுறோம். அப்போ நீதி பேராணை, அப்போ எங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்குதுன்னா இந்தியா பக்கம் பேசுகிறாங்க. நீதி பேராணைகள் இது எல்லாமே அந்த அவை ஈரவை கூடுது இல்லையா, அதுக்கு பேர் கேபினட் அமைச்சரவை. அது மூலிமா தான் பண்ணுறாங்க. தெரியலாம். அதாவது பிரிட்டன் நாட்டை ஆள்றாங்க. நாடாளுமன்ற அரசாக வச்சுருந்தாங்க. ஒத்தையில் நின்று ஆட்சி செஞ்சாங்க. ஒற்றை குடியுரிமை எது மூலியமான சட்டத்தின் ஆட்சி மூலிமா தான் ஆட்சி செஞ்சாங்க. இருந்தாலும் நாடாளுமன்ற செயல்முறைகள்லாம் நல்லா நம்ம பார்க்கும்போது நம்ம நாட்டை நாம் தானே ஆட்சி செய்யணும் அப்படின்ட்டு இடைக்கால தடையாணைகள் போடுறாங்க. யார்? நம்ம மக்கள் போடுறாங்க. அதனால் 2 பேரும் கூடி பேசலான்னு ஈரவை அரசாங்கம் கூட்டிகிட்டு உட்காராங்கிறாங்க. அதுதான் நாடாளுமன்றத்துக்கான சிறப்புரிமைகள்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. பேசின பிறகு ஒரு நீதி கிடைக்குது. அந்த நீதி மூலயமா அந்த நீதியை கொடுத்தது எந்த அமைச்சரவைனா கேபினட் அமைச்சரவை தான் கொடுக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையணைகள், ஈரவை அரசாங்கம், பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகள், நீதி பேராணைகள், கேபினட் அமைச்சரவை. அடுத்தது அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படை உரிமைகள். என்ன அடிப்படை உரிமைகள் அப்படின்னா, கண்டிப்பாக தலை சீவுறது அடிப்படை உரிமை. நம்ம வெளியில் போனால் தலை சீவுறது கூட ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அப்போ அடிப்படை உரிமைகள். சீராய்வு, நீதி சீராய்வு, சீவணும். யார் தலை சீவணும்? குடியரசுத் தலைவர் சீவணும். உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர், இவங்க எல்லாமே பதவி நீக்கிட்டு போகும்போது தலை சீவிட்டு நீட்டாக தான் வெளியில் போகணுன்னு வருது. அடிப்படை உரிமை என்னது? தலை சீவுறது. எப்போ தலை சீவணும்னா, பதவி நீக்கம் செய்யும் போது அவங்க கிளம்பும் போது தலை சீவிட்டு தான் போகணும். தலை கலைச்சிட்டு போகக்கூடாது. அப்போ குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றவை பதவி நீக்கம் செய்யும் நீதிமுறை. இதுதான் ஒரு சுதந்திரமான நீதித்துறையை கொடுக்கும்.
அவங்களோட சுதந்திரம் கட்சி பதவி நீக்கிட்டாவே அவங்க சுதந்திரமாக எதை வேணாலும் செய்யலாம். அப்போ சுதந்திரமான நீதித்துறை. அப்போ அமெரிக்கா பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றவை பதவி நீக்கம் செய்யும் முறை. அடுத்தது சுதந்திரமான நீதித்துறை. அடுத்தது அயர்லாந்து. ஒரு லேண்டுக்கு போகணும், ஒரு லேண்டு வாங்குறதுக்கு போகணும், அதுக்கு வழி தெரியாது. அதுக்கு சில உறுப்பினர்களை நியமிச்சிருக்காங்க. யார் போய் லேண்டு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் லேண்டு வாங்குவாங்க. அப்போ அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள் வழிகாட்டுறாங்க லேண்டு வாங்குறதுக்கு. யார் நியமிக்கிறாங்கன்னா உறுப்பினர்கள், வழிகாட்டுறதுக்கு ஒரு உறுப்பினர்கள் நியமிக்கிறாங்க. அது எங்கேருந்துன்னா மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் நியமனம் செய்கிறாங்க. இது யாருன்னா குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் முறை. குடியரசுத் தலைவர் தான் போய் அந்த லேண்டை தேர்வு செய்யணும். அப்போ அயர்லாந்து பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள், மாநிலங்களவைக்கு உறுப்பினர் நியமனம், குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் முறை. அடுத்தது கனடா. கேனு வச்சுட்டு இப்போ ரேஷன் கடையில் நிற்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ரேஷன் வீடு இருக்குன்னா இங்கே ஒரு ஆள் இருப்பாங்க, இங்கே லைனில் நம்ம நிற்போம். வலுவான மத்திய அரசுடன், இது வலுவா அப்படியே கரெக்டாக நம்ம அந்த இது வாங்கியே ஆகணுன்ட்டு ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. மத்திய நேரத்தில் கூட்டமாக கூடியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். அந்த மத்தியத்துலேயும் ஒரு மாநிலத்தில் ஒரு ஆள் உட்காரணும். உட்கார்ந்தா தானே அவங்க சீட்டு கொடுக்க முடியும். ஓகே. அப்போ உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் ரேஷன் கடையில் போடுப்பா, தலையை உச்சியில் வெயில் அடிக்குது அப்படின்ட்டு இவங்களோட அதிகாரமாக பேசுகிறாங்க. உட்காருப்பா அப்படின்னு பேசுகிறாங்க. மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள். அப்போ வர்றீங்களா இல்லை ஏதாவது நாங்கள் ஃபைட் பண்ணவா அப்படின்ட்டு எஞ்சிய அதிகாரத்தையும் பேசுகிறாங்க மத்திய அரசிடம். அப்போ மத்தியத்தில் நீங்கள் சீக்கிரம் போடுப்பா, இல்லைன்னா நாங்கள் இன்னும் அதிகாரம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கனடாவில் வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, அப்புறம் மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள். இது 4மே கனடா. அடுத்தது ஆஸ்திரேலியா. ஹாஸ்பிட்டலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா வணிகம் வர்த்தகம் செய்கிறதுக்கு சுதந்திரம். அதாவது அங்கெல்லாம் வணிக வர்த்தகம்லாம் செய்யலை, உயிருக்கு காப்பாற்றுற ஒரு இடம் தான் ஹாஸ்பிட்டலு. அப்போ நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். ஈரவை அப்படின்னா பகல்லையும் இருட்லேயும் பார்த்தீங்கன்னாவே கூட்டமாகவே தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நோயாளிகள் இருக்காங்க. அப்போ நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். பொதுப்பட்டியல், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பொதுவாக இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஈரவையிலும் கூட்டமாக இருக்கும். பகலும் சரி நைட்டும் சரி கூட்டமாக இருக்கும். அங்கே வணிக வர்த்தகம்லாம் பண்ணலை, உயிரை காப்பாற்றுறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஆஸ்திரேலியா வணிக வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், பொதுப்பட்டியல். அடுத்தது 7வது ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிக்கிறாங்க. மணி இல்லை, அதாவது பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியாக ஊரை சுற்றணும் மணியை கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் பணம் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அடிப்படை உரிமையை பறிச்சுக்கிறாங்க. தேவையில்லாத சமயத்துலாம் காசு கொடுத்து கெடுத்துடுறாங்க. ஆனால் தேவையான சமயத்தில் ஹெல்ப் பண்ணுறதில்ல. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஜெர்மனி வெய்மர் அரசமைப்பு. அடுத்தது சோவியத் யூனியன். யூனிட்டியாக இருந்து கடமையை செய்யணும். யூனிட்டியாக இருந்து கடமையை செஞ்சாதான் சமூகத்தில், பொருளாதாரத்தில், அரசியலில், நீதியில் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம கடமையை செய்கிறதுக்கு நம்ம ஃபேஸை தைரியமாக காட்டலாம். சமூக பொருளாதார அரசியல் நீதியில் அடிப்படை கடமைகள் முகவுரை, சமூக பொருளாதார அரசியல் நீதி. அடுத்தது ஃப்ரான்ஸ். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குடிகள், அப்போ அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ஃபேமிலி குடிகள் சொல்லும் இல்லையா. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிலாம் பார்த்திங்கன்னா அவங்க சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் மூலிமா எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் இப்படி ஃபேஸ் காட்டி நல்லா பழகுவாங்க. அவங்க குடிகள். அப்போ குடியரசு எப்படி இருக்குன்னா முகவுரை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்லாம் இருக்கும். அடுத்தது 10வது தென் ஆப்பிரிக்காவில் அரசியலமைப்பு திருத்த முறை. அதாவது நம்ம இதில் பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டிலேருந்து மட்டும்தானே தேர்வு செய்கிறாங்க. ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தராவது தேர்வு செய்யணும். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு அப்போ தென்னாப்பிரிக்காவிலேருந்து தேர்வு செய்யணுன்ட்டு ஒரு சின்ன திருத்த முறை நடக்குது. அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல். அடுத்தது ஜப்பான் பார்த்திங்கன்னா சட்டத்தால் ஏற்படுத்த நடைமுறைகள். ஜப்புன்னு உக்காந்துட்டு இருக்கக்கூடாது, எப்படியாவது நடக்கணும். சட்டத்தால் ஏற்படுத்த முறைகள் ஏற்படுத்தி
நம்ம நடந்து போகணும். ஜப்பான் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் இது இருக்குது. இப்போ ஒரு தடவை வாசிச்சிடலாம். இந்திய அரசியலமைப்பு மூலாதாரங்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் 1935, கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள். பிரிட்டன் வெஸ்ட் மினிஸ்டர் அரசமைப்பு. நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையணைகள், ஈரவை அரசாங்கம், பாராளுமன்ற சிறப்புரிமை, நீதி பேராணைகள், கேபினட் அமைச்சரவை. அடுத்தது அமெரிக்கா. அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோர் பதவி நீக்க செய்யும் முறை, சுதந்திரமான நீதித்துறை. 4. அயர்லாந்து. அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை கோட்பாடுகள், மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் நியமனம், குடியரசுத் தலைவரை தேர்வு செய்யும் முறை. கனடா. ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள். ஆஸ்திரேலியா. வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம், பொதுப்பட்டியல். 7. ஜெர்மனி. வெய்மர் அரசமைப்பு. நெருக்கடி காலத்தில் அரசியலமைப்பு, அடிப்படை உரிமைகள் பறிப்பு. 8. சோவியத் யூனியன். அடிப்படை கடமைகள், முகவுரை, சமூக பொருளாதார அரசியல் நீதி. பிரான்ஸ். குடியரசு, முகவுரை, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். 10. தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்தல். ஜப்பான். சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.